இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் அந்த கொடுக்கல் வாங்கல் முஆமலாத்தில் 10வது பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு கேள்வி. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வகைகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பதில் பேஜ் நம்பர் 240மா. அதில் நம்ம 10வது பாயிண்ட்ஸுக்கு அடுத்து கேள்வி வாசிக்கிறேன். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வகைகள் எவை? பதில், கொடுக்கல் வாங்கலின் வகைகள் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக கீழ்கண்டவற்றை கூறலாம். வாங்குவது, விற்பது, கஷ்டக்கூட்டு, கூட்டு வியாபாரம், கடன், அமானிதம், விலையை முன்பாக கொடுக்கக்கூடிய வியாபாரம், வாடகை, அடகு, சம்பள கூலி வேலைகள், தன் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைத்தல், அன்பளிப்பு, வட்டி, வாங்குதல், கொடுத்தல், மரண சாசனம், உயில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கலுடைய வகைகளாக ஒரு 13 வகைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கஷ்டக்கூட்டை அப்படிங்கிறத தவிர மற்ற இதெல்லாத்துக்கும் விளக்கம் பார்ப்போம். அது என்னங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த 13 வகைகளில் கொடுக்கல் வாங்கலின் சட்டங்கள் நிறைய உண்டு. இதில் முதல் நீங்கள் அடிப்படை கவனிச்சுக்கிறணும். இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகைகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நடைபெற்றே ஆகும். இது இல்லாமல் ஒருவனுடைய வாழ்க்கை, அது பொருளாதார வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் நபிமார்களுடைய காலத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தாபீன்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் கை தேர்ந்தவர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. குறை நிறைகளை சொல்லி பொய் சத்தியம் இல்லாமல் ஹலாலான முறையில் ஹலாலான பொருட்களை கொண்டு ஹராம்லேருந்து முற்றிலும் ஒதுங்கி குறைவான விலை உயர்வை கொண்டு அவங்களுடைய வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, வியாபாரம் கொண்டு தான் ஒரு முக்மீன் அந்த காலத்தில் நம்பிக்கைக்குரியவனாகவே கருதுனான். எந்த அளவுக்கு அப்படின்னு நபி அவர்களே வியாபாரத்தில் நேர்மையாக இருந்ததுனால தான் அல்லமீன் அஸ்ஸாதிக்னு அவங்களுக்கு பெயர் வந்திருக்கு. ஹதிஜாமா ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுக்கு முதல் காரணம் வியாபாரத்தில் நேர்மையாக இருந்தது தான். அந்த காலத்தில் ஆடு மேய்த்தலும் வியாபாரம் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்னஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் மீண்டும் சொல்கிறது தான், இந்த கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் என்கின்ற ஒன்று இருக்கும் பொழுது தான் மனிதனுடைய வாழ்க்கை சுழற்சியை அதுக்குள்ளதான் அல்லாஹ் வச்சிருக்கான். ஏன்னா நமக்கு நேரடியாக அல்லாஹ் நிஅமத்தை பரக்கத்தை வீட்டில் இறக்குறது கிடையாது. நம்ம தேடினாதான் ரிஸ்க் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த தேடக்கூடிய அந்த பொருளாதாரம், அந்த கொடுக்கல் வாங்கல், அந்த வியாபாரம், அந்த கடன், அந்த அமானிதம், அந்த மரண சாசனம் எல்லாத்துலேயுமே அல்லாஹு தஆலா ஹலாலான முறைப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறான். எதனால்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்னு சொல்கிறானா. வணக்கம், உங்களை படைத்ததுக்கு முதல் காரணமே வணக்கம் தான், என்னை வணங்குறதுக்காகத்தான். அந்த வணக்கமே கபுலாகிறதுக்கு இந்த பொருளாதாரம் தான் நமக்கு அடிப்படை. உங்களுக்கு புரியுது இல்லையா? வணக்கமே கபுலாகணும்னா தொழுகையாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, சதகா, ஜகாத், ஃபர்ல், சுன்னத், வாஜிப் எல்லா விதமான வணக்கங்களும் இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் கபுலாக்குறான். ஒரு சஹாபி கேட்பாங்களா, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய துஆ கபுலாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது முதல் இது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை ஹலால் ஆக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஹலால் ஆக்கிக்கோ, ஆகுமானதாக ஆக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ எல்லா வணக்கங்களும் இந்த பொருளாதாரத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் இவ்வளவு சட்டங்கள் நாங்கள் படிக்கணுமா, இவ்வளவு தெரிஞ்சுக்கிறணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஏதோ எங்கு சென்றாலும், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னது போல கியாமத் நாள் வர வர மனிதன் அவனுடைய பொருளாதாரத்தில் மட்டும் ஹலாலை பார்க்க மாட்டான், ஹராமை பார்க்க மாட்டான். கிடைத்தால் எடுத்துக்கொள்வானாம். அது கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம எங்களுக்கு தேவை அந்த பொருளாதாரம் தான். அது ஹலாலோ ஹராமோ, அடுத்தவனை சுரண்டி சம்பாதிக்கிறதோ அநியாயமாக எதையும் நான் பார்க்கறது இல்லை. எனக்கு கிடைக்குதா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால தான் இப்போ நம்மளுடைய துஆவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. நம்மளுடைய ஹலால ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்கு தாமதமாகுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்கள் சிரமமாகுது. இப்போ எல்லாத்திற்கும் அடிப்படை காரணம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதன் அடிப்படையில், அந்த உன்னதமான நீயத்தின் அடிப்படையில் இந்த கொடுக்கல் வாங்கலுடைய சட்டங்களை நம்ம தெளிவான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதைப்படி கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ இந்த 13 வகைகளை ஒவ்வொன்றா நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஒன்று பாருங்க, வாங்குதல் விற்தலின் சட்டங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் இது அதுதானே பாயிண்ட்டு, வாங்குவது விற்பது. அதனுடைய விளக்கத்தை பாருங்களேன். ஹலாலான பொருட்களை வாங்குவதும் விற்பதும் கூடும். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி ஆகுமாக்கி உள்ளான் என்று குர்ஆனில் இறைவன் கூறுகிறான். வாங்குபவரும் விற்பவரும் விற்பனை பொருளையும் அதன் விலையையும் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எங்கே இருக்குது? ஒரு கடைக்கு போனோம்னா எவ்வளோ பேரம் பேசுகிறோம், அவனு எவ்வளோ விலை வச்சு விற்கிறான் யோசிச்சு பாருங்க.
இதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நிறைய இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கேரண்டி கார்டோ அது ஒன்று இருக்குது, இது வாங்கினா இது இலவசம்ட்டு ஒன்று வைக்கிறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோன் வாங்கினா 13 பொருள் ஃப்ரீன்னு சொல்கிறான். நம்ம அந்த 13 பொருள் இவ்வளோ இதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது பிஸ்னஸுடைய ட்ரிக்கு. விலையை ஏற்றி அதுலேருந்து என்ன செய்கிறான், இது பண்ணி கொடுக்குறான். ஒரு சேலை வாங்கினா என்ன செய்யுது, இன்னொரு சேலை ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இல்லை எவ்வளோ ட்ரிக்கோட இது பண்ணுறாங்க. அப்போ வாங்குறவங்களுக்கு திருப்தி இல்லை, இப்போ உள்ள வியாபாரம் விற்பவர்களுக்கும் அது திருப்தி இல்லாமல் போகுது. அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த இதில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சரியான முறையில் விற்பதும் வாங்குவதும் விற்பனை பொருட்களை அதன் விலையையும் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விற்பனை பொருளை காண்பது, தரத்தை சோதிப்பது, குறைகளை கண்டறிவது, விருப்பம் இல்லாமல் அதாவது குறைகள் இல்லாவிட்டாலும் அந்த பொருளை திருப்பி தருவதற்கான கால் நிர்ணயம் போன்றவற்றை இருவரும் தங்களுக்குள் பேசி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏமாற்று மோசடி வேலைகள் செய்யக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே என்ன சொல்ல வருது, வெளிப்படையா வியாபார பொருளை வீயுங்க, எதையும் குறைகளை மறைக்காதீங்க, திருப்தியோடு வீங்க. குறைகளே இல்லைனாலும் நீங்க என்ன செய்யுங்க, பேரம் பேசி நல்ல முறையில திருப்தியான முறையில உங்களுடைய பொருளை அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கட்டும் அப்படிங்கிறது இஸ்லாமியுடைய வியாபாரமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆடை அந்த காலத்துல எடை போட்டு வாங்கும் பொழுது தராசை என்ன செய்யணும், குனிந்து பார்த்து நீங்க தராசை நிர்ணயம் செய்யுங்க அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சின்ன ஒரு எடை தான், அதுல கூட என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையை கடைபிடிக்க சொல்றாங்க. அப்ப இதுல இந்த 2வது பாயிண்ட் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களேன். விற்பனை பொருளை காண்பது, தரத்தை சோதிப்பது, குறைகளை கண்டறிவது, விருப்பமில்லாவிட்டால் குறைகள் இல்லாவிட்டால் அந்த பொருளை திருப்பி தருவதற்கான கால் நிர்ணயம் போன்றவற்றை இருவரும் தங்களுக்குள் பேசி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏமாற்று மோசடி வேலைகள் செய்யக்கூடாது. நாம கால நிர்ணயம், ஓகே, கால ஆமா, அது கால நிர்ணயம், ஆமாம், ஹைர் ஹைர், திருப்பி தருவதற்கான கால நிர்ணயம் போன்றவற்றை இருவரும் தங்களுக்குள் பேசி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஹைர், சரி. அப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இந்த இது தெளிவுபடுத்துது. அதுக்கடுத்து பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒன்று நிபந்தனை. வியாபாரத்தை கெடுக்கும்படியான நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது. உதாரணமாக, வீட்டை விற்பவன் வீட்டில் 1 மாதம் வரை நான் குடியிருப்பேன், பிறகுதான் உன்னிடம் ஒப்படைப்பேன் என்று நிபந்தனையிட்டு விற்பதோ, அல்லது எனக்கு இத்தனை ரூபாய் கடனாக தருவதற்கு சம்மதித்தால் தான் இந்த வீட்டை விற்பனை செய்வேன் என்று நிபந்தனையிட்டு விற்பதோ, அல்லது ஒரு துணியை வாங்குபவன் விற்பவனே அதை தைத்து தர வேண்டும் என்று நிபந்தனையிடுவதோ கூடாது. இது வியாபாரத்தை கெடுக்கும் நோக்கம். இதை செஞ்சா நான் என்ன செய்வேன்னா விற்பேன், இதை செஞ்சா உன்னுடைய பொருளை வாங்கிக்கிருவேன், இதை செஞ்சா உன்னுடைய பொருளை நான் என்ன செஞ்சுக்கிருவேன், திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை கெடுக்கக்கூடிய இதில் என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. இப்போ கடைசி சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு துணியை வாங்கினா அதை தச்சு தந்தா நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் என்ன செஞ்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன், நான் மெட்டீரியலாக நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, வியாபாரத்தை கெடுக்கும் நோக்கத்தில் விற்கக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒருத்தர் வியாபாரம் செஞ்சார் பார்த்தீங்களா அல்லாஹ் இடத்துல. என்ன வியாபாரம் செஞ்சார், கடலுக்கு நடுவில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம தராவி தொழுகையில் நம்ம சொன்னோம், கடலுக்கு நடுவில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் என்னை மட்டும் உயிரை காப்பாற்றிட்டேன்னு நினச்சிக்கோங்க, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகையை நான் என்ன செஞ்சிடறேன், உனக்கு நான் சதக்கா செஞ்சிடறேன், உன்னுடைய பாதையில் நான் அதை விற்று செலவு பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ என்ன செஞ்சார், போனார், அல்லாஹ் உயிரை காப்பாற்றிட்டான். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, எப்படி விற்பனை மாறலாம் செய்யலை, எப்படி விற்பனை செய்கிறாரு, இந்த வீடு 1 ரூபா, ஒரு பூனையை வாங்கி இந்த பூனையை வாங்கினா அந்த வீடை கொடுப்பேன், ஆனால் அந்த பூனையுடைய விலை 1 கோடி. யார் வாங்குவா, 1 கோடிக்கு வீடு 1 ரூபா தான், ஆனால் அந்த பூனையுடைய விலை. வியாபாரத்துக்கு நிபந்தனை பார்த்தீங்களா, எப்படி நிபந்தனை, வாங்க முடியாத அளவுக்கு நிபந்தனை. இப்படி நாம செய்யக்கூடிய சில வியாபாரத்தில் இந்த மாதிரியான நிபந்தனைகள், வியாபாரத்தை கெடுக்கக்கூடிய நிபந்தனைகளை விடக்கூடாது. நான் அதே போலதான் ஒரு வீடு வாங்குறோம், நான் எல்லா செட்டில்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, 1 மாதம் தங்கிட்டு தான் நான் என்ன செய்வேன், வீடை விடுவேன் அப்படிங்கிறது, இந்த டேட்டில் வீடை விடுவேன்னு சொல்றது, இப்படி என்ன செய்யக்கூடாது. கமிஷன்லாம் இப்போ ரொம்ப மோசமாக இது பண்ணிட்டு போகுது, எல்லாம் பாதுகாக்கணும். சரியா, இப்படி அல்லாஹு தாலா இந்த வியாபாரங்களை எல்லாம் என்ன செய்யறான், நம்மளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதுல இருந்து தவிர்த்திருக்க சொல்றான். ஆக இந்த கேள்வியில இந்த பதில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா, ஒன்று, ஒரு ஹலாலான முறைப்படி வியாபாரம் செய்யறது, மேல ஹலாலான பொருட்களை வாங்குவதும் விற்பதும் அல்லாஹுடைய அந்த வியாபாரத்தை ஹலாலாக்கிக்கிறது ஒன்று. 2வது பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, திருப்தியோடு வியாபாரம் செய்யுங்க. கொடுத்தவங்கள வியாபாரம் வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, விற்பவராக இருந்தாலும் சரி, அந்த பொருளை திருப்தியோடு வாங்குங்க, திருப்தியோடு கொடுங்க. 2வது. 3வது, நிபந்தனை கெடுக்கக்கூடிய வியாபாரம் செய்யாதீங்க. 3 பாயிண்ட்ல இதுதான் நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ வாங்குறதுல விற்பதிலையும் இந்த மாதிரியான சட்டங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
கேள்வி. அடுத்தது பாருங்க, இது புரிஞ்சிச்சா? இந்த கேள்வி, இந்த கேள்வியுடைய பதில் புரிஞ்சிச்சா? புரியலையா? ரெண்டாவது பாயிண்ட் புரியலையா? என்ன, ரெண்டு பேருமே கவனத்தில் எடுக்கணும். இப்போ சரிங்கம்மா, ஹைர். இப்போ அதுதான் சரிங்களா, திருப்தியோடு வாங்கணும், திருப்தியோடு விற்க வேண்டும். ஆனால் இப்போ இந்த மாதிரியான வியாபாரம் சரி, ஓகே, ஹைர். அடுத்து பாருங்க கேள்வி, வியாபாரத்தில் தவறு நிகழ்ந்து விட்டால் அப்போது என்ன சட்டம்? பதில், தவறு நடந்துவிட்ட அந்த வியாபாரத்தை முறித்துவிட்டு மீண்டும் சரியான முறைப்படி வியாபாரம் செய்ய வேண்டும். இப்படி செய்யாவிடில் பாவமிழைத்தவனாக ஆவான். என்ன தவறு நடக்கும் வியாபாரத்தில்? ஒரு உதாரணமாக ஒரு சேலை வாங்க போகிறோம். நம்ம அந்த சேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அந்த டேமேஜ் இருக்குது, நம்ம வீட்டில் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டோம், வீட்டில் வந்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் என்ன செய்கிறோம், போய் இது டேமேஜாக இருக்குது, இது எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்ல சில கடைகளை அக்செப்ட் பண்ணுவாங்க, சில அதெல்லாம் முடியாது. ஹோல்சேல் கடை இதெல்லாம் ஏதோ என்ன சொல்லுது, வாங்கினா வாங்கினது தான், இல்லைனா நீங்கள் என்ன செய்யுங்க, வேறு புதுசாக ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, இது வந்து என்னென்னா அந்த நேரத்தில் ஒரு தவறு நிகழ்ந்துருது. ஒன்று சில கடையில் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, என்னென்னா சரி கொடுங்கம்மா, வேறு சேலை எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டேமேஜ் இருந்தால் அதை காசை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு செய்வாங்க. அப்போ என்னென்னா வியாபாரத்தில் தவறு நடந்துருச்சுன்னா அதை சரி செஞ்சிடணும். அந்த நேரத்திலேயே மீண்டும் மறுபடியும் அதை திருப்பி கொடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், திருப்பி அந்த பொருளையே வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து பாவத்திற்குரிய ஒரு செயல். அது திருப்தி, அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு திருப்தி இல்லாமல் அவங்களுக்கு ஃபத்வாவுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையாயிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். தவறு நடந்துவிட்டு அந்த வியாபாரத்தை முறித்துவிட்டு மீண்டும் சரியான முறைப்படி வியாபாரம் செய்ய வேண்டும். இப்படி செய்யாவிடின் பாவம் விளைத்தவனாக ஆவான் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வர்றாங்க. புரியுதா? இது வியாபாரத்தில் தவறு நடந்தால் மறுபடியும் என்ன செய்யணும், சரி செய்வது சிறந்தது. அடுத்தது பாருங்க கேள்வி, தோட்டத்தில் பூக்கள் உற்பத்தியானதும் அதனால் உண்டாக போகும் பழங்களை விற்கலாமா? தோட்டத்தில் பூக்கள் உண்டானவுடன் பொதுவாக செய்யப்படும் வியாபாரங்கள் கூடாது. ஏனெனில் உண்மையில் இது இனி வரப்போகும் பழங்களை விற்பதாகத்தான் அமைகிறது. பழங்கள் இதுவரை உண்டாகவில்லை, ஆதலால் இது இல்லாத பொருளை வியாபாரம் செய்தது போல் ஆகிறது. இது முற்றிலும் அனுமதி இல்லாத செயலாகும். இது வியாபாரம் கூடாது. புரியுதா? நான் அதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பேரம் பேசக்கூடாது, விலைக்கு வாங்குறதுக்காகவோ இது பண்ணுறதுக்கோ. அது மாதிரி தான். அதே போல தான் ஒரு தோட்டம் வச்சுருக்கோம், அந்த தோட்டத்தில் ஒரு தென்னை மரமோ ஒரு மாமரமோ வச்சுருக்கோம். அப்போ தான் பூ விடுது, காய் எப்படி காய் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 கிலோவுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்த உடனே என்ன செஞ்சுருங்க, எனக்கு ஃபஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபார பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே பேரம் பேசக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. பொருளை கரெக்டான முறையில் கையில் வச்சுக்கிறணும். பொருளையும் நம்ம நேர்மையான முறையில் பார்த்து அதை என்ன செய்யணும், வியாபாரம் செய்யணும், வியாபாரத்தை நம்ம வாங்கணும். சரிங்களா? கைராது. அதனால இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க, தோட்டத்தில் பூக்கள் உற்பத்தி ஆனதும் அதனால் உண்டாக போகும் பழங்களை விற்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. அதுதான் பதில், பொதுவானது அதுதான் பதில். ஏன் விற்கக்கூடாது? வெறும் பூக்கள் வந்துருச்சு அப்படின்னா இல்லாத பொருளை விற்பது போல தான் அது ஆயிடும். சரியா? இல்லாத பொருளை என்ன செய்யணும், விற்கணுமா? விற்கக்கூடாது இல்லையா? அது போல தெரியாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசனே என்ன ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, முன்ன மாதிரிலாம் இல்லை, சொல்ல முடியாது. அது போல எல்லா பழங்களுக்குமே பொதுவான இது ஒன்று. ஹைர். சரி, அடுத்தது பாருங்க கேள்வி, வாடகை வீடு நிலம் போன்றவற்றின் சட்டம் என்ன? வாடகை முறையிலான நிலம் மற்றும் வீடு போன்றவற்றை அவற்றின் உரிமையாளனுக்கு பொருத்தமற்ற வகையில் பயன்படுத்துவதும் நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடிந்த பிறகு அதை பயன்படுத்துவதும் முறையில்லாமல் அதை தன் வசப்படுத்தி வைப்பதும் கூடாது. இது ஹராம் ஆகும். அடுத்தவன பொருளை அபகரிக்க கூடாது. சிம்பிளா அதுதான். ஒரு வாடகைக்கு வீடு விட்டுருக்காங்க, சில நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த நீங்கள் புழங்கக்கூடாது, இந்த வீட்டில் நீங்கள் ஆணி அறையக்கூடாது, இவ்வளவுதான் இது பண்ணணும், வேறு வழி இல்லை. வாடகைக்கு போயிட்டோம்னா அந்த நிபந்தனைக்கு என்ன செய்யணும், உட்பட்டு தான் ஆகணும். அதே போல் வாடகைக்கு விடக்கூடியவர்களுடைய கவனத்திற்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப என்ன செய்யக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ரூல்ஸ் போட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு கால் நம்ம வாடகைக்கு வீட்டில் இருந்தோமே ஆனால் என்னம்மா அம்மா அது முன்னாடி கேள்விக்கே போயிருச்சு. இது இப்போ என்ன பேசுகிறோன்னு தெரியுதா? வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய கவனம்,
அவங்க என்னன்னா சொந்த வீட்டுக்காரவங்க என்ன நிபந்தனை போறாங்களோ அதுக்கு நாம கட்டுப்படணும்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப நாள் நான் வாடகை வீட்டில் இருந்துட்டேன், நான் இந்த வீடு எனக்கு சொந்தமாயிருச்சு, நான் வெளியேறவே மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியும்? அடுத்தது வருது என்ன இல்லை? ஆமாம் ஆமாம் இல்லை, இந்த ஒரு சட்டமே வந்துச்சு. 25 வருஷம் நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம்னா சொந்தமாக்கிக்கிறலான்னு ஒரு சட்டம். நான் இஸ்லாம் மார்க்கத்தில் அது கிடையாது, ஹராம். சரியா? சரி, ஆமாம், மாற்றி விட்ருவாங்க. சரி ஆமாம், சரி புரிஞ்சிச்சா? அப்போ அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அதை நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாடகை வீடு நிலம் போன்றவற்றின் சட்டம் இதுதான். அடுத்தது பாருங்க, நிலத்தை உழுபவன் அந்த நிலத்தை தனக்கே சொந்தமாக்கி கொள்வதும் வீட்டில் வாடகைக்கு இருப்பவன் அந்த வீட்டை தனக்கே உரிமையாக்கி கொள்வதும் கூடுமா? கூடாது. நிலத்தில் உழுபவனும் வாடகைக்கு குடியிருப்பவனும் நிலத்தையோ வீட்டையோ தனக்கே உரிமை என்று எண்ணுவதும் அதை தன் பெயரில் மாற்றிக்கொள்வதும் அபகரித்தலாகும். இது கூடாது, ஹராம் ஆகும். ஒருவன் அடுத்தவனிடமிருந்து அநியாயமாக ஒரு ஜான் அளவு நிலத்தை அபகரித்து கொண்டாலும் மறுமையில் 7 பூமிகளையும் அவன் கழுத்தில் மாலையாக போடப்பட்டு அதை தூக்கும்படி கூறப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சரியா? அப்ப அதனால அடுத்தவர்களுடைய பொருளை, அடுத்தவர்களுடைய நிலத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது வரைக்கும் போதும்.